வணக்கம். நாம் இன்றைக்கி முருகன் ஆன்மீகம்ங்கிற சேனலில் முருகனோட ஒரு பாடல் தான் லேட்டஸ்ட்டாக பாடியிருக்கிற ஒரு பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். பங்குனி உத்திரம் இன்னும் ஒரு வாரத்தில் வர இருக்கிறது இல்லையா? நம்ம முருகனை பற்றி சிந்திக்கிறதுக்கு இந்த பாடல் ரொம்பவும் உதவும். நம்ம கண்ணிலேருந்து தண்ணி ஆறாக பெருகும், அந்த மாதிரியான பாடல். இது லேட்டஸ்ட்டாக கூட ஒரு சிங்கர் பாடியிருக்காரு. அதை கேட்டு ஒரு காளமாடு கூட கண்ணீர் சிந்திருக்க கேள்விப்படுறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பாடல் தான் இப்போ நம்ம பாட போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம முருகனை பற்றி பாடுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. கோயில்களுக்கு போனால் பிரசாதம் வாங்கி சாப்பிடவும் வெக்கப்படக்கூடாது. அதே மாதிரி முருகனை கடவுள் எந்த கடவுளுக்கு போனாலும், எந்த கோயில் போனாலும் சரி, முருகன் கோயில் போனாலும் சரி, நம்ம பாடி பரவறதுக்கு நம்ம வெக்கப்படவே கூடாது இல்லையா? அந்த பாடல் நம்ம இப்போ பார்க்கலாம். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உனை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உனை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, விரைவாய் வருவாய் அழகா, விளையாட ஓடிவா முருகா. இந்த பாட்டை கேட்கும்போது உருகாதவங்களே இருக்க முடியாது. இது நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பாடல் வந்துடுது. நமக்கு பாடணும்னு ஒரே ஆசை, இந்த பாடலை பாடி யூடியூப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் அது இன்றைக்கி தான் நிறைவேறிச்சு. முருகன் அருள் ரொம்பவே நிறைய அதில் ஊற்றிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது, நிறைஞ்சிருக்கு இந்த பாடல். இது கேட்கும்போது கண்ணில் தண்ணி வராதவங்களே இருக்க முடியாது. நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லேயும் இதை பற்றி நிறைய பேர் பாடியிருக்காங்க, நிறைய பேர் யூடியூப்பில் பாடியிருக்காங்க. இந்த கேட்டு கண்ணில் தண்ணி வராதவங்களே இருக்க முடியாது. திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கு முருகாருங்கிற மாதிரி மாணிக்க வாசகரோடதுக்கு அதே மாதிரி இந்த பாடல் யார் எழுதினாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஒரு அருமையான கவிதை வரிகள். இது ஒரு வருஷம் முன்னாடியே வந்துடுது. இது ஸ்கந்த சஷ்டி போது வந்ததாக எனக்கு தோன்றுறது. ஏன்னா குழந்தை வர ஏங்கி தவிக்கிற தாய்மார்களுக்கும் இது பொருந்தும். அப்புறம் நம்ம இல்லற வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்களுக்கும் நோய்வாய்ப்படுறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த பாடல் ஒரு இதமான ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு பாடல். இது மர்ம இன்பத்துக்கும் நம்ம இறந்த பிறகு முக்தி அடைகிறதுக்கும் நற்கதியாக முக்தி அடைகிறதுக்கும் நமக்கு இந்த பாடல் உதவும். அதான் நான் உங்கள்கிட்ட இந்த பாடலை தாழ்மையாக சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப அருமையான பாடல் இது. இதை நம்ம எல்லாரும் கேட்டு பயன்பெற்று முருகன் அருள் பெறணும்னு ஆசையாக இருக்குது. அதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அருமையான பாடல். நன்றி, வணக்கம்.